சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ள நாம் அனுபவிக்க என்ன செய்யணும்? எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுது, விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடைய கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ கீழ்ப்படுதல் எங்க இருக்கோ அங்க தேவ சமாதானம், அங்கே சமாதானம் காணப்படும். பிரியமானவர்களே, புரிந்து கொள்ளும்படி ஆபிரகாம் குறித்து நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமு கிட்ட தேவன் சொல்லுவார் பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதியிலும் ஆசீர்வதிக்கப்படும் சொல்லி ஆபிரகாமுடைய புள்ள ஈசா கிட்ட கர்த்தர் பேசுவாரு. ஆதியாக 26ஆம் அதிகாரம் அதனுடைய 4-5 வசனங்களை பாருங்க. ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ணி உன் சந்ததி இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். அப்போ ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை தேவன் அவனுடைய கீழ்ப்படுதல அவங்கிட்டையும் சொல்றாரு, அவன் பிள்ளைகிட்டையும் சொல்றாரு. ஆபிரகாமுக்கு என்ன ஆசீர்வாதம் விசேஷமா கிடைச்சது அப்படின்னா, ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் சொல்லுது, தேவன் ஆபிரகாமை பார்த்து சொல்வாரு, நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய், நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்படுவாய். அப்ப ஆபிரகாம் மரிக்கும் போது அவன் ஒரு நிச்சயத்தோட அவன் நான் பரலோகத்துக்கு போவேன் அப்படிங்கிற நிச்சயத்தோட சமாதானத்தோட மரிக்கிறான் பாருங்க. நீ சமாதானத்தோட உன் பிதாக்களிடத்தில் சேருவாய்ன்னு சொல்லி பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கீழ்ப்படிதல் உள்ள ஆபிரகாமை தேவன் அப்படி ஆசீர்வதித்தார், அவனுக்கு தேவ சமாதானத்தை கொடுத்தார். ஆபிரகாமை குறித்து விசேஷமா நம்ம ஒரு இடத்துல படிக்கலாம் பைபிள்ல. லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்துல 19ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். அதாவது இந்த ஐஸ்வர்யவான் லாசரு அப்படின்ற அந்த கதை சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அங்க பாருங்க, ஐஸ்வர்யவான் ஒருத்தர் இருப்பான், அவன் வீட்டுல ஏழையாவது என்னது லாசரு இருப்பான். அந்த ஏழை லாசரு மரிச்சதுக்கு அப்புறம் அவன் என்ன செய்வான், ஆபிரகாமுடைய மடியில கொண்டு விடப்படுவான்னு வாசிக்கிறோம். அவ பரலோகத்துல ஒரு இடத்துக்கு பேரே ஆபிரகாமுடைய மடி. சொல்ல போனா நீதிமான்கள் பிறந்த பரதீசுக்கு இன்னொரு பேரே ஆபிரகாம் மடி நம்ம சொல்லலாம். பாருங்க பிரியமானவர்களே, அப்போ இந்த ஆபிரகாமை தேவன் என்ன செய்தார், ஆசீர்வதித்தார். அவனுக்கு அவன் சமாதானம் கிடைத்தது. அவன் தேவ சமாதானத்தை பெற்ற ஒரு மனுஷன். பாருங்க, இங்க வாசிக்கிறோம் லூக்கா 16ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனம் பாருங்க. பின்வந்த தரித்திரன் மரித்து தேவதூதரால் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான், ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டான். பாருங்க 22ல, பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்திலே ஆபிரகாமே அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரில் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுறேன் என்று கூப்பிட்டான். இங்க அந்த ஐஸ்வர்யவான் பேசுவான் லாசருட்ட, சாரி ஆபிரகாம்கிட்ட. பாருங்க, அப்ப ஆபிரகாம் என்ன சொல்லுவான் தெரியுமா? பாருங்க, அவன் சொல்லுவான் லாசரு ஹெல்ப் பண்ணுவான். அப்போ ஆபிரகாம் சொல்லுவான், அனுப்ப முடியாது, ஏன்னா உனக்கும் உங்களுக்கு எங்களுக்கு என்ன இருக்குது, பெரிய பிளப்பு இருக்கு சொல்லுவாரு. அப்புறம் அந்த ஐஸ்வர்யன் சொல்லுவான், எங்க வீட்டுல 4 சகோதரர் இருக்காங்க. லூக்கா 16ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் பாருங்க. அந்த ஐஸ்வர்யன் சொல்றான், நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி வேண்டிக் கொள்கிறேன் என்றான். அதுக்கு ஆபிரகாம் சொல்றான், அவங்களுக்கு மோசையின் தீர்க்கதரிசி இருக்காங்க, ஊழியக்காரங்க இருக்காங்க, அவங்க பேசிப்பாங்க அப்படி சொல்லுவான். அப்ப அவன் சொல்லுவான், இல்ல மரித்தொழுது ஒருத்தர் எழுப்பி போனான்னா கண்டிப்பா என்ன செய்வான், என் சகோதரன்லாம் கேட்பாங்க அப்படி சொல்லுவான் ஐஸ்வர்யவான். அதுக்கு ஆபிரகாம் சொல்ற வார்த்தை சூப்பர். பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல கடைசி வசனம் பாருங்க 31. அதற்கு ஆபிரகாம் சொல்றான், அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டாள் என்று சொன்னான் என்றார். பாருங்க, அப்போ ஆபிரகாம் தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சது மாதிரி நாமளும் தேவனுடைய சொல்லுக்கு, ஊழியக்காரங்க வார்த்தை தேவன் கொடுக்கிற வார்த்தை இல்லையா? சோ தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் சமாதானம். மோசே பாருங்க, அந்த ஆபிரகாம் சொல்ல, அவர்களுக்கு மோசையின் தீர்க்கதரிசி உண்டு, மரிச்சு ஒருத்தர் போய் சொல்லணும்னு கிடையாது. நாம இந்த நாளிலே ஆபிரகாமை போல் ஆபிரகாமை பார்த்து கத்த சொன்ன, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் அவன் பிள்ளைகிட்ட சொல்ற, உன் தகப்பன் என் சொல்லுக்கு என்ன செஞ்சான், கீழ்ப்படிஞ்சான். பிரியமான தேவசனமே, நாம் இந்த நாளிலே நாம் கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய், தேவனுடைய சொல்லுக்கு நாம் கீழ்ப்படியவர்களாய் காணப்படும் போதுதான் நமக்கு சமாதானம் கிடைக்கும். அந்த சமாதானம் தான் நம்மை ஆசீர்வதிக்கும். ஆபிரகாமை குறித்து ஆதியாகமம் 15:15 சொல்லுறது, அவன் நல்ல முதிர் வயதிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ சமாதானத்தோட என் பிதாக்களிடத்தில் சேர்வாய். அப்ப இப்படி ஆபிரகாமை போல அவன் செல்வச்சியமானா இருந்தான், அவன் பிரஜாதிகள் மத்தியில மகா பிரபுவா இருந்தான். அவனை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பிரியமானவர்களே, நம்மையும் தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். நமக்கு முதலாவது
சமாதானம் வேண்டும். ஆபிரகாமுக்கு கிடைத்த அந்த சமாதானம் நம்முடைய ஜீவியத்திலே காணப்பட வேண்டும். கொலைசியர் 3:15 சொல்லுகிற பிரகாரம் தேவ சமாதானம் இருதயத்தை ஆளுகை செய்ய வேண்டும். அப்படி ஆளுகை செய்யும்போது நாம் நிச்சயம் ஆபிரகாமை போல ஆசீர்வதிக்கப்படுவோம்.